இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பவர் ஷேரிங் கிளாஸ் 10 பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிபிஎஸ்சி. ஓகே, ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எஜுகேஷன். கண்டிப்பாக டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டாபிக் போகலாம். பெல்ஜியம் அண்டு ஸ்ரீலங்கா. பெல்ஜியம் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி, யூரோப்பில் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி. எந்த அளவுக்கு சின்னதுன்னா ஹரியானா, இந்தியாவோட ஹரியானா ஸ்டேட்டோட ரொம்ப சின்னது. அதோட பார்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி, லக்சம்பர்க், இவங்கெல்லாம் ஜெர்மனி எல்லாமே பெல்ஜியத்தோட பார்டர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இவங்க பாப்புலேஷன் வந்து லெஸ் தென் 1 crore. ஓகே, ஹரியானாவோட பாதி பாப்புலேஷன் தான் இருக்குது. எத்னிக் காம்போசிஷன், அவங்களோட கண்ட்ரியோட எத்னிக் காம்போசிஷன் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ். சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும், பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அங்கே வாழ்கிறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ், மலையாளிஸ், கன்னட மக்கள், பஞ்சாபி, காஷ்மீரி, இந்த மாதிரி இருக்காங்களே, இதே தான் என்ன சொல்லுவோம்னா எத்தனிக் காம்போசிஷன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது அவங்க டோட்டல் பாப்புலேஷனில் வந்து 59% யார் இருக்காங்கன்னா ஃபெமிலிஸ் ரீஜனில் டச் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, 40% பீப்புள் வந்து எங்கே இருக்குன்னா வால்னோனியா ரீஜனில் வந்து இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க. ரிமைனிங் 1% வந்து பெல்ஜியன்ஸ் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஜெர்மன் பேசுகிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓவரால் கண்ட்ரியில். இப்போ கேபிட்டல், இப்போ பெல்ஜியத்தோட கேபிட்டல் யாருன்னா ப்ரூசல்ஸில் பார்த்திங்கன்னா 80% யார் இருக்கா அப்படின்னா ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. 20% யார் இருக்காங்கன்னா டச் பேசுகிறவங்க வந்து இருக்கிறாங்க. ஓகே, இந்த மைனாரிட்டி ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள் ஆர் ரிலேட்டிவ் ரிச். அப்போது அந்த கண்ட்ரியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது யார் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள். கம்மியாக இருக்கிற ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ரொம்ப பணக்காரனாகவும் இருக்கிறாங்க, பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. இது வந்து யாருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டச் பேச. நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோமே, நம்மளுக்கு வந்து பவரே இல்லை, எஜுகேஷன், எக்கனாமி எல்லாத்துலேயுமே வந்து அவங்கள ஃப்ரெஞ்சை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பின்னாடி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வந்து இருக்குது. இதுதான் என்ன பண்ணுதுன்னா அவங்க 2 கம்யூனிட்டிக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு ஃபைட்டை உருவாக்குது 1950s-60s இடையில். இந்த ஃபைட்டு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரூசல்ஸுங்கிறது கேபிட்டல்லையும் கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக வந்து ஆகுது. ஓகே, அப்போது டச் பீப்புள் கான்ஸ்டியூட் மெஜாரிட்டி இன் கண்ட்ரி. டச் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரியில் மெஜாரிட்டி அவங்க, ஆனால் கேபிட்டலில் அவங்க வந்து மைனாரிட்டி. ஓகே, இதே சுச்சுவேஷன் தான் ஸ்ரீலங்கா உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு கீழே ஸ்ரீலங்கா இருக்குது. சவுத் கோஸ்ட்டில் போனீங்கன்னா ஸ்ரீலங்கா நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் கிலோமீட்டர்லேயே ஸ்ரீலங்கா ரீச் பண்ண முடியும். ஓகே, அப்போது 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஹரியானா மாதிரி ஆல்மோஸ்ட். அப்போது ஸ்ரீலங்காவில் வந்து பல தரப்பட்ட மக்கள் வந்து வசிக்கிறாங்க. ஓகே, அதில் 74% ஏன்னா சிங்கள மொழியை பேசுகிற அந்த மக்கள். தமிழ் மொழி பேசுகிற மக்கள் வந்து 18% இருக்கிறாங்க. ஓகே, தமிழ்லேயுமே 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று தமிழ் நேட்டிவ்ஸ், அங்கேயே ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னு பிரிக்கிறோம். இன்னொன்று வந்து இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறோம், ஸ்ரீலங்கன் வந்து 13% இருக்கிறாங்க. ரிமைனிங் வந்து இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ரூலிங் டைமில் வந்து பிளான்டேஷன், அங்கே கரும்பு போட்டிருப்பாங்க. அந்த கரும்புக்கு விவசாயம் அறுவடை பண்ணுறதுக்காக இங்கேருந்து கொஞ்சம் பேரை வந்து கூட்டி போயிருப்பாங்க. அந்த மக்கள் அங்கேயே தங்கிட்டாங்க, அவங்க இந்தியன் தமிழ்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா, ரைட். இவங்கெல்லாம் இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருப்பாங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட். ஓகே, இந்த மேப் பார்த்தா தெரியும் புக்கில், நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, அது மாதிரி சிங்கள பேசுகிற மக்கள் வந்து எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா புத்திஸ்ட்டு. தமிழ் மக்கள் வந்து ஹிந்துஸையும் ஃபாலோ பண்ணாங்க, ஹிந்துஸையும் ஃபாலோ பண்ணாங்க, இஸ்லாமையும் ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, அப்போது சிங்களம், தமிழ் 2 பேரையும் சேர்த்து 7% யாராக இருக்காங்கன்னா கிறிஸ்டியன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ரைட். இந்த பெல்ஜியம் டச் கம்யூனிட்டி சொல்லியிருந்தேன். டச் கம்யூனிட்டி வந்து அந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க நியூமரிக் மெஜாரிட்டி. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்மியாக இருக்கிற ஃப்ரெஞ்சையும் ஜெர்மனியும் அவங்களோட விருப்பத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வில் வந்து ஃப்ரெஞ்சு, அவங்களோட விருப்பம் என்னவோ அதையும் யார் மேலே திணிக்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்சு பேசுகிற மக்கள்கிட்டையும் ஜெர்மன் பேசுகிற மக்கள்கிட்டையும் திணிக்கிறாங்க. இது வந்து மறுபடியும் 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு காம்படிஷன் ஆக போகுது, கான்ஃப்ளிக்ட், முரண்பாடு வருது. இது அப்படியே என்ன பார்ட்டிஷன், நீங்களாம் ஒரு சைடு இருங்க, நாங்களாம் ஒரு சைடு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெரி மெஸ்ஸி பார்ட்டிஷன்னா இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் 1947 பிரியும் போது நிறைய பேர் 2 பக்கமே இறந்து போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளட்டி பார்ட்டிஷன் வந்து நடந்திருக்கு. ஓகே, அப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல், ப்ரூசல்ஸ் வந்து எனக்கு உனக்கு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இது வந்து இப்போ பெல்ஜியத்தில். அப்படியே ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சிங்கள கம்யூனிட்டி தான் வந்து மெஜாரிட்டி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இம்போஸ், அவங்களோட விருப்பத்தை வந்து அந்த ஹோல் கண்ட்ரி மேலேயும் திணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெஜாரிட்டிஸ்னம் இன் ஸ்ரீலங்கா.
ஓகே, மெஜாரிட்டிசம் அப்படின்னா அதிகம், பெரும்பான்மை. அப்போ யார், ஸ்ரீலங்கா வந்து எந்த வருஷம் இண்டிபெண்ட் ஆச்சுன்னா 1948 இண்டிபெண்ட் ஆகிருக்கு. அந்த லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சிங்கள கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட்டை வந்து யார் டாமினேட் பண்ணணும்னா அந்த கண்ட்ரியில் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போது டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட், டெமோக்ராட்டிக்கில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா மெஜாரிட்டியை பொறுத்து இருக்குது. மெஜாரிட்டி அங்கே யார் அப்படின்னா சிங்கள பீப்புள். அப்போ அவங்க சுப்ரீமசி, அவங்களோட அந்த லீடர்ஷிப் தான் வந்து அங்கே ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட்டு 1956 ஆக்ட், ஒரு ஆக்ட் பாஸ் ஆகுது, சிங்களா ஆஸ் த ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ். அப்போது சிங்கள மொழி மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாமே எந்த டாக்குமெண்ட் எடுத்தாலும் அந்த டாக்குமெண்ட்டில் என்ன மொழி இருக்குன்னா சிங்கள மொழி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே டிஸ்ரிகார்டிங் தமிழ், டிஸ்ரிகார்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, தமிழ் மொழியை வந்து அவமதித்தல், ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கு உள்ள மரியாதையை கொடுக்காம சிங்கள தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பாலிசிஸ் நிறைய கொண்டு வராங்க. அந்த பாலிசிஸ் எல்லாம் யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா சிங்கள பீப்புளுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. லைக் யூனிவர்சிட்டியில் ஏதாவது பொசிஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாபு, ஓகே, இதெல்லாமே அவங்க ஃபேவராக பண்ணுறாங்க. நியூ கான்ஸ்டியூஷன் என்ன ஆகுது, நியூ கான்ஸ்டியூஷன் வந்து ஃபுல்லாக எந்த மதத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா புத்திசத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. புத்திசம் மட்டும் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த எல்லா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு நாள் என்ன ஆகுது, யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸில் சிங்கள பீப்புள்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கு வந்து ஃபேவராக இல்லை. இது என்ன ஆகி போச்சுன்னா நம்ம அங்கேயே ஏலினேஷன் தெரியும் தானே, தனித்து விடப்பட்டாங்க, அவங்கள கண்டுக்காமல் ஒதுக்கி விட்றாங்க. அப்போ இது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் புத்திஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸ்ரீலங்கா லீடர்ஸ்னால் வர்ற யாருமே தமிழ் பீப்புள்ஸை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு போகுது தமிழ் பீப்புள்ஸ்க்கு, தமிழ் பேசுகிற மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போகுது. அப்போ தே ஹவ் ஃபெல்ட் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பாலிசிஸ், அவங்க அந்த ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பாலிசி வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது யாருக்கு, தமிழ் பீப்புள்ஸ்க்கு, டிஸ்கிரிமினேட்டிங் அகெயின்ஸ்ட் தெம். ஓகே, எனக்கு ஜாப் வேணும்னா ஜாப் ஒன்லி ஃபார் சிங்கள பீப்புள்ஸ், நாட் ஃபார் தமிழ் பீப்புள்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மறுக்கிறாங்க. ஓகே, ரைட்டு. இப்போ ரிசல்ட்டு, அப்போது ரெண்டு பேர்த்துக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப் சிங்கள பீப்புளுக்கும் தமிழ் பீப்புளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாள் போக போக அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியுது. ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பண்ணுவோம், தனி பார்ட்டிஸ் வந்து கொண்டு வருவோம், தமிழ் லாங்குவேஜ் வந்து தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜாக தனியாக அஃபிஷியல் லாங்குவேஜை நம்ம அறிவிப்போம், நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ரீஜனல் ஆட்டோனமி, இந்த இடத்துல நாங்கள் மட்டும் தான் வசிக்கிறோம், எங்களுக்கு தேவையான மொழி, எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம், எங்களுக்கு தேவையான ஸ்கூலு காலேஜ் எல்லாம் நாங்களே கட்டிக்கிறோம், ஜாப்ஸும் எங்கள் மக்களுக்கு நாங்களே கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் அவங்க வராங்க. ஆனால் பட் த டிமாண்ட் ஆஃப் தி மோர் ஆட்டோமி டு ப்ரொவின்ஸ் பாப்புலேட்டட் பை தமிழ் ஸ்ப்ரெட், அதுவும் என்ன ஆகுதுன்னா கேட்குறது ஃபுல்லாக மறுபடியும் மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 1980s என்ன ஆகுது, நிறைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து சேர்ந்து இண்டிபெண்ட் தமிழ் ஈழம் தனி ஸ்டேட் எங்களுக்கு வேணும், நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட்டில் எங்களுக்கு தமிழ் ஸ்டேட் வந்து தனி ஸ்டேட் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த டிஸ்டெஸ்ட், அது கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடுது. ரெண்டு கம்யூனிட்டிஸ்க்கு இடையிலே என்ன ஆகுதுன்னா முரண்பாடு வருது, ஃபைட்டு, சிவில் வார், உள்நாட்டு கலவரம் வார் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து நிறைய மக்கள் ரெண்டு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கள பீப்புளும் சரி தமிழ் பீப்புள்ஸும் சரி ரெண்டு பக்கமுமே நிறைய பேர் இறக்குறாங்க. நிறைய ஃபேமிலிஸ் என்ன ஆகுது, இந்தியாவுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு வந்து அகதிகளை வந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையை அங்கே தொலைச்சிட்டு அவங்களோட சொந்த வீடு சொந்த நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு கண்ட்ரிக்கு வந்து அகதிகளாக வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துடுது. கடைசியாக அந்த சிவில் வார் வந்து 2009 வந்து முடியும் போது ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா வந்து அந்த மாதிரி நல்லா வளங்குளிக்கிற கண்ட்ரியாக இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் போய்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, துபாய், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, கொழும்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வளமிக்க கண்ட்ரியாக இருந்தது. அந்த 2009க்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பேக்குக்கு எக்கனாமிக்கலாகவும் சரி சோஷியலாகவும் சரி கல்ச்சராகவும் சரி அது செட் பேக் ட்ரெடிபிளாக கீழே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அக்காமடேஷன் இன் பெல்ஜியமில் அவ்வளோ பிரச்சனை இருந்தும் அந்த மக்கள் எல்லாமே அதே இடத்துல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற பற்றி படிக்கிறது தான் அக்காமடேஷன் ஆஃப் பெல்ஜியம் லீடர்ஸ் டுக் டிஃப்ரெண்ட் பாத். ஓகே, அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க வித்தியாசமான ஒரு நடைமுறையை எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரீஜனல் டிஃப்ரென்ஸு, கல்ச்சரல் டைவர்சிட்டி. ஓகே, நீங்கள் வந்து
வேஸ்ட் சட்டை போடுறீங்களா போட்டுக்கோங்க, நாங்கள் வந்து ஜிப்பா போடுறோமா போட்டுக்கிறோம், ஓகே நாங்கள் இந்த மொழி பேசுகிறோமா பேசிக்கோங்க, நீ அந்த மொழி பேசுகிறோம் நான் எல்லாத்தையுமே ஈவனாக மதிக்கிறாங்க. 1970s 1993 நிறைய கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு கண்ட்ரி எப்படி ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும், அதான் கான்ஸ்டியூஷன். அதில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா கரெக்ஷன் கொண்டு வராங்க, 4 times கரெக்ஷன் கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து கொண்டு வராங்க. அப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வரும்போது அவங்க அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து மற்ற எந்த கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது வெரி இன்னோவேட்டிவ் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் பார்ப்போம். The Constitution prescribes that number of Dutch and French speaking ministers shall equal in central government. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா டச் பேசுகிறவங்களும் ஃப்ரெஞ்ச் பேசுகிறதுலேருந்து அந்த மொழியிலேருந்து வர்றவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஈக்குவலாக 10 பேர் நான் ஃப்ரெஞ்சு பேசுகிற மக்கள் இருந்தாங்கன்னா 10 பேர் டச் பேசுகிற மக்கள் இருப்பாங்க. அதுமாதிரி ஸ்பெஷல் லாஸ் கொண்டு வராங்க. ஓகே, அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மொழி பேசுகிற அந்த குரூப்புக்கும் இடையிலையும் மெம்பர்ஸ் வந்து கொண்டு வராங்க. அந்த மெம்பர்ஸும் ஸ்பெஷல் லாஸ் வந்து இந்த ஒவ்வொரு லாங்குவேஜை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு லாஸ் கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி டச் கம்யூனிட்டியால் அங்கே ஏதாவது ஒரு முடிவை வந்து தனியாக எடுக்க முடியாது, ஃப்ரெஞ்ச் கம்யூனிட்டியாலும் தனியாக எடுக்க முடியும். எல்லோரும் என்ன பண்ணணும், சேர்ந்து தான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நோ சிங்கிள் கம்யூனிட்டி கேன் மேக் டிசிஷன் யூனிலேட்டரலி. ஒரு சாராராக என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்க முடியாது. Many powers of central government have given to state government of the 2 regions of country. ஃப்ரெஞ்ச் பேசுகிற ரீஜன் இருக்கும், நெக்ஸ்ட் டச் பேசுகிற ரீஜன் இருக்குமா. இந்த ரீஜனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பவர்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டஸ் நாட் சப்பார்டினேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Brussels has separate government. Brussels கேபிட்டல். அங்கே 2 கம்யூனிட்டியுமே என்ன பண்ணுதுன்னா ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆக்சுவலாக ஈக்குவல். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் புருசல்ஸில் ஏற்றுக்கிறோம். ஏன்னா டச்சுக்காரன் என்ன பண்ணிட்டான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஏற்றுக்கிட்டான். அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், ஃப்ரெஞ்சுக்காரன் நாங்கள் வந்து புருசல்ஸையும் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போச்சு. இதை தவிர்த்து இந்த அப்பார்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தவிர்த்து கம்யூனிட்டி கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் வருது. இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் எப்படின்னா எலெக்டட் பை தி பீப்புள் பிலாங்கிங் டு தி ஒன் லாங்குவேஜ் கம்யூனிட்டி. டச் பீப்புளுக்கு தனியாக கம்யூனிட்டி கவர்மெண்ட்டு, ஃப்ரெஞ்ச் பீப்புள் தனியாக, ஜெர்மன் ஸ்பீக்கிங்க்கு வந்து தமிழ். அவங்க எங்கே வசிக்கிறாங்கிற அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கொண்டு வந்துடுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இதை பொறுத்தவரைக்கும் பவர் வந்து எஜுகேஷ்னல், கல்ச்சரல், இந்த லாங்குவேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அதுக்காக டீல் பண்ணுறது இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் வந்து டீல் பண்ணிப்பாங்க. ஓகே ரைட். இப்போ ஒரு நேரம் பார்த்தது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஈவன் பீப்புள் லிவிங் இன் பெல்ஜியம் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் ஒர்க்டு ஸோ வெல் ஸோ ஃபார். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. அங்கே எந்த மாதிரியான சிவில் வாரும் வந்து வர்றதுக்கான சான்சஸே இல்லை. ஓகே, மேஜர் கம்யூனிட்டி அண்ட் பாசிபிள் டிவிஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் லிங்குஸ்டிக் லைன் எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க, ஃபுல்லாமே லாங்குவேஜை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா 1948 அந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி இந்தியாவிலையும் பிரிப்பாங்க. லிங்குஸ்டிக் ஸ்டேட், தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழ்நாடு, மலையாளம் பேசுகிறவங்களாம் கேரளா, கன்னடம் பேசுகிறவங்களாம் கனடா, அப்படி மாதிரி பிரிச்சிருப்பாங்க. But many countries European came together to form the European Union. நிறைய யூரோப்பில் உள்ள நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புருசல்ஸாக தான் இருக்குது. ஓகே ரைட். ஸோ வாட் வி லேர்ன் ஃப்ரம் அபவுட் 2 ஸ்டோரிஸ் ஆஃப் பெல்ஜியம். பெல்ஜியம்லேயே ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே டெமோக்ராட்டிக்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. அப்போ தே டீல் வித் கொஸ்டின் ஆஃப் பவர் ஷேரிங் டிஃப்ரெண்ட்லி. அப்போ ஸ்ரீலங்கா ஒரு மாதிரி பவரை ஷேர் பண்ணுது, பெல்ஜியம் வந்து ஒரு மாதிரியான பவர் ஷேர் பண்ணுது. இன் பெல்ஜியம் லீடர்ஸ் ஹவ் ரியலைஸ் தட் யூனிட்டி ஆஃப் கண்ட்ரி இஸ் பாசிபிள் ஒன்லி ரெஸ்பெக்டிங் தி ஃபீலிங் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி அண்ட் ரீஜன்ஸ். பெல்ஜியக்காரன் நினைக்கிறேன்னா அந்த இடத்துல வசிக்கிற ஒவ்வொரு மக்களோட கம்யூனிட்டியும் அவங்க ரீஜியன் அந்த எல்லாத்தையுமே நம்ம மதித்தோம் அப்படின்னா அது வந்து கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து மியூச்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா பவரை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீலங்கா அப்படியே ஆப்போசிட்டு. நாங்கள் யார் மெஜாரிட்டியாக இருக்கோமோ அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு கீழே உள்ளவங்க மற்ற எல்லாருமே எங்கள் கீழே வேலை பார்த்துக்கணும். ரிஃப்யூஸ்டஸ் பவர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களோட பவரை வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கோ இல்லை நேட்டிவ் தமிழ்ஸ்க்கோ நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்தியன் தமிழ்ஸ்க்கோ நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க இந்த கண்ட்ரியோட யூனிட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து அண்டர்மைன், அது வீக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பவர் ஷேரிங் இஸ் டிசரபிள். பவர் ஷேரிங் ஏன் தேவை, இதுதான் முக்கியம் அப்படின்றாங்க. ஓகே,
இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க, அது கீழே வந்து ஒரு வைஸ் பிரின்சிபல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, கிளாஸ் டீச்சர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, இப்போது ஒரு டீச்சர் வந்து ஒரு பையனை பனிஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பவர் கொடுத்துருக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, பனிஷ் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு ரீரைட் போட்டோன்னா கூட ரீரைட் போட்டுக்கலாம். இல்லை அந்த டீச்சருக்கு பவரே இல்லை, எதுனாலும் ஒரு சின்ன விஷயம், ஒரு பெஞ்சை நீங்கள் வந்து ஒரு பையனை பிளேஸ் மாற்றினா கூட அதுக்கு பிரின்சிபல்கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்டு பிளேஸ் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டிலே ஆகும். போயிட்டு மேம் பார்க்கணும், மேம் பார்த்துட்டு அது ரொம்ப டிலே. அப்போ வந்து பவரை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ரோலை வந்து கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ண முடியும். ஓகே, 2 different set of reasons have given the favor of power sharing. One வந்து power sharing is good because helps to reduce the possibility of conflict with the social groups. 2 social groupஸ்க்கு இடையில் வந்து நிறைய முரண்பாடு வரும். அப்போ நீ கொஞ்சம் பவர் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் பவர் வச்சுக்கோ அப்படின்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்படி கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா நிறைய வயலன்ஸு, நிறைய பிரச்சனை வரும், வன்முறை வரும், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. இப்போ ஒரு ஆட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து லீட் பண்ணி இந்தியாவை ரூல் பண்ண உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது என்ன ஆகுனா ஆட்சி கவுந்துடும். இப்போ ஒருத்தர் வந்து சிஎம்ஓ பிஎம்ஓ வந்தாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் அவங்க டென்யூரை முடிக்காமையே 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேயே என்ன ஆகும், அடிக்கடி எலெக்ஷன் வைக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். இதை வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறாங்க. பவர் ஷேரிங் இஸ் a good way to ensure stability of political order. அதே மீனிங் தான். ஓகே, imposing the will of majority community over other may look like a attractive option in short run. என்ன நினைக்கிறாங்கன்னா, மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து அவங்க கீழே உள்ளவங்களுக்கு மேலே இவங்களோட அதிகாரத்தை செலுத்துறது வந்து ஓகே, இது வந்து கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு ஓகே. ஆனால் ரொம்ப நாளத்துக்கு வந்து இது வந்து என்ன ஆகும்னா கண்ட்ரியோட ஒற்றுமையை வந்து பாதிக்கும். அண்டர்மைன் த யூனிட்டி ஆஃப் நேஷன். அண்டர்மைன்னா வீக்கன் த யூனிட்டி ஆஃப் நேஷன். த ட்ரையானி ஆஃப் த மெஜாரிட்டி. ட்ரையானினா அன்ஜஸ்ட் ரூல். மெஜாரிட்டி வந்து அவங்க ரோல் பண்ணுறாங்கல்ல, நாங்கள் தான் பெரிய ஆள், எங்கள் கீழே எல்லோரும் நீங்கள் தான் வேலை பார்க்கணும், இருக்கணும், நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படி சொல்கிறாங்கல்ல, அதை வந்து மைனாரிட்டி அப்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லை. ஓகே, அது ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா மெஜாரிட்டியையும் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கும். ஓகே, தி செகண்ட் டீப்பர் ரீசன் ஆஃப் பவர் ஷேரிங் இஸ் டெமோக்ரஸிஸ்னால் மக்களாட்சி. மக்கள் தான் என்ன பண்ணுறோம், நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம வந்து சிஎம்மாகவும் பிஎம்மாகவும் கவுன்சிலராகவும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்க வைக்கிறோம். அப்போது பவர் ஷேரிங் வெரி ஸ்ப்ளிட் ஆஃப் டெமோக்ரஸி. கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீ பவரை ஷேர் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பவர் ஷேர் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பவர் ஷேர் பண்ணணும். பவர் ஷேரிங் இஸ் எ வெரி ஸ்ப்ளிட் ஆஃப் டெமோக்ரஸி. மக்களாட்சிக்கு வந்து பவர் ஷேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெமோக்ராட்டிக் ரூல் இன்வால்வ்ஸ் ஷேரிங் த பவர் வித் தோஸ் அஃபெக்டட் பை இட்ஸ் எக்ஸசைஸ். நான் ஒரு பவரை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறேன், ஐஏஎஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய பவரை நான் யூஸ் பண்ணும்போது அதில் ஒருத்தவங்க வந்து ஃபேவரும் ஆவாங்க, ஒருத்தவங்க சப்ரஸும் ஆவாங்க. அப்போது யார் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், பவர் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஹூ ஹாவ் டு லிவ் வித் திஸ் எஃபெக்ட். அந்த என்னென்ன ஒரு பவரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கும் நம்ம பவர் ஷேர் பண்ணியிருக்கணும். பீப்புள் ஹவ் ரைட் டு கன்சல்ட் ஹவு தே ஆர் டு பி கவர்ன்ட். நம்ம பீப்புள் வந்து எப்படி ஆளப்படணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பீப்புளோட கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பீப்புள் ஹவ் ரைட், பீப்புளுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீ எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுல பீப்புளுக்கு ரைட்ஸ் இருக்குது. லெஜிஸ்டிமேட் கவர்மெண்ட் அப்படின்னா லீகல் அர்த்தம். லீகல் கவர்மெண்ட் ஒன் வேர் சிட்டிசன் த்ரூ பார்ட்டிசிபேட். அதில் இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், அந்த கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்களும் வந்து அந்த சிஸ்டத்தில் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், அதுலேயும் அவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 2 ரீசனாக பார்த்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரீசன்ஸ் என்னென்னா ப்ரொடென்ஷியல்னு சொல்கிறாங்க, செகண்ட் வந்து மாரல்னு சொல்கிறாங்க. ப்ரொடென்ஷியல் ரீசன்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் பவர் ஷேரிங் வில் பிரிங் அவுட் த பெட்டர் அவுட்கம்ஸ். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் லாங் டைம் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஷோயிங் கேர்னு அர்த்தம். லாங் டைமாக நம்ம வந்து இதில் இன்வால்வ் ஆகிறோம், லாங் டைமாக நம்ம இப்போ யோசிக்கிறது தான் பொட்டன்ஷியல் ரீசன் பவர் ஷேர் பண்ணுறதுனால. மாரல் ரீசன்ஸ் வந்து ஃபுல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூபிள் திங்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, நாட் ஹேட்டிங் எனி ஒன். மாரல் ரீசனை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஹேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த பம்ப்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங். இந்த பவர் ஷேரிங் ஐடியாவே வந்து அன்டிவைடட் பொலிட்டிக்கல் பவர் வந்து யாரும் கொடுக்காமல் ஷேர் பண்ணாமல் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்டோட பவர் வந்து ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும், இல்லை குரூப் ஆஃப் பர்சன்ட்டாக தான் இருக்கணும், அதுவும் ஒரே பிளேஸில் தான் இருக்கணும். அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், பவரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அப்படி கொடுத்தா என்ன பண்ண முடியாது, டிசிஷன்லாம் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியாது.
மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் டெமோக்ரஸி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், மக்களாட்சி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், மக்களாட்சியோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னா, பீப்புள் என்ன பண்ணணும், எல்லா பொலிட்டிக்கல் பவரும் யார்கிட்ட இருக்குன்னா பீப்புள்கிட்ட தான் இருக்குது. சோர்ஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆர் பீப்புள். அப்போ டெமோக்ரஸி பீப்புள் ரூல் தெம்செல்ஃப். ஓகே, என்னன்னா நானே ஆட்சி பண்ணிப்பேன் த்ரூ செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் மூலமாக நானே ஆட்சி பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நாங்களே ஆட்சி பண்ணிப்போம், எங்களுக்கு தேவையான ஆட்சியாளரை நாங்களே தேர்ந்தெடுத்துப்போம். இதுதான் டெமோக்ரஸி. ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கீழே இருக்கிற எல்லா வித்தியாசமான குரூப்ஸ் இருக்கும், கம்யூனிட்டிஸ் இருக்கும். அவங்களோட வியூஸை நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணி அதுக்கு பாலிசிஸ் மேக் பண்ணுறது. ஓகே, அதில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் என்னென்னா பப்ளிக் பாலிசினால் பொது இந்தியாவுக்கான பாலிசிஸை மேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. எல்லாருமே அவங்களோட கருத்துக்களையும் அவங்களோட இதை சொல்லலாம். தேர்ஃபோர் டெமோக்ரஸி அண்ட் பொலிட்டிக்கல் பவர் ஷுட் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த மெனி சிட்டிசன் ஆஸ் பாசிபிள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பவர்ஸை ஷேர் பண்ணுவாங்க மக்களுக்கு இடையில். மாடர்ன் டெமோக்ரஸி பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் கேன் மெனி ஃபார்ம்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பவர் இஸ் ஷேர்ட் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா லாஸ் மேக்கர். ஓகே, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம், எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு தேவையான லாஸை மேக் பண்ணுவாங்க. அப்படி மேக் பண்ண லாஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ். அடுத்து ஜுடிஷியரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லாஸ் கரெக்டாக கான்ஸ்டியூஷன் படி மேக் பண்ணுறாங்களா, இல்லை கான்ஸ்டியூஷனை மீறுறாங்களா, இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் கரெக்டாக அந்த லாஸை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா, இப்படிங்கிற மாதிரி கிராஸ் செக்லாம் பார்க்குறது அப்படின்னா ஜுடிஷியரி. இட் இஸ் கால் த ஹரிசாண்டல் டிவிஷன் ஆஃப் பவர் because it allows the different organs of government plays at same level to exercise the different powers. ஓகே, எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருப்பாங்க, சேம் லெவலில் இருப்பாங்க. ஆனால் பவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ் மேக் பண்ணுறவங்க லெஜிஸ்லேட்டிவ், அது செயல்படுத்துகிறவங்க எக்ஸிக்யூட்டிவ், செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்னு பார்க்குறது ஜுடிஷியரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பவர் டிஃபர் ஆகுது. such separation ensure that none of organs can exercise unlimited power. என்ன பண்ண முடியாதுன்னா, லெஜிஸ்லேட்டிவ் மட்டும் அதிகமான பவரையோ, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் அதிகமான பவரையோ, ஜுடிஷியரி மட்டும் அதிகமான பவரையோ என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஜுடிஷியரி அப்பாயிண்ட் பண்ணுறதே லெஜிஸ்லேட்டிவ், அதாவது எம்எல்ஏஸ், எம்பிஸ், அந்த மினிஸ்டர்ஸ் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க போடுற லாஸை செக் பண்ணுறது அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஜுடிஷியரி பீப்புள். ஜுடிஷியரினா ஜட்ஜி, அந்த மாதிரி ஆட்கள் செக் பண்ணுவாங்க. இப்போ யாரையும் என்ன பண்ண முடியாதுன்னா ஓவராக டாமினேட் பண்ண முடியாது. இப்போ ஈச் ஆர்கன் செக் த அதர், ஒவ்வொரு அந்த லெவலும் என்ன பண்ணால் அடுத்தடுத்தும் செக் பண்ணிக்கே இருக்கும். திஸ் ரிசல்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பவர் வேரியஸ் இன்ஸ்டியூஷன். ஓகே, அப்போ பவர் பேலன்ஸாக டிஸ்ட்ரிபியூட்டட். லாஸ்ட் இயர் வி ஸ்டடி தட் டெமோக்ரஸி ஈவன் தோ judges are appointed by executive, they can check the functioning of executive and the laws made by legislative. சொல்லியிருந்தோம் முன்னாடியே. This arrangement is called system of check and balance. The power can shared among the government at different levels. Okay, மேலே பார்த்து சேம் லெவல், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இங்கே டிஃப்ரெண்ட் லெவல். ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் என்டையர் கண்ட்ரி அட் ஸ்டேட், ப்ரொவிஷனல், அதாவது ரீஜனல் லெவல், அது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவோம். ஜென்ரல் கவர்மெண்ட் ஃபார் ஒவ்வொரு கண்ட்ரியோட மொத்தத்துக்கும் பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சொல்லலாம். யூஸ்வலி கால் ஃபெடரல் கவர்மெண்ட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் சொல்லுவோம். நம்ம கீழே இருக்கிற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரீஜனல் லெவலோட கவர்மெண்ட்டை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம். இதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. தேர் ஆர் மெனி கண்ட்ரிஸ் தேர் இஸ் நோ ப்ரொவிஷனல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். நிறைய கண்ட்ரியில் ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்லாம் கிடையாது. But in those countries like others, where the different level of government, constitution clearly states down power of different level of government. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர், அந்த மாதிரி கிளியராக அந்த கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் வாட் தே டிட் இன் பெல்ஜியம். இதே தான் பெல்ஜியத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க இதே மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா இதே மாதிரி கொடுக்கறதுக்கு முன் வரலை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெடரல் டிவிஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. The same principle can extend to level of government lower than the state government. முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து. இப்போ ஊராட்சி இருக்கும், நகராட்சி இருக்கும், மாநகராட்சி இருக்கும். இதுதான் என்ன சொல்லணும்னா லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே,
இட் இஸ் கால் டிவிஷன் ஆஃப் பவர் இன்வால்விங் ஹையர் அண்ட் லோயர் லெவல் ஆஃப் கவர்மெண்ட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெர்டிக்கல் டிவிஷன். போன வாட்டி பார்த்தது வந்து ஹரிசாண்டல், ஒரே லெவலில் இருந்தால் ஹரிசாண்டல் லெவல். இங்கே டிஃப்ரெண்ட் லெவல் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்கன்னா வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பவர் மே ஆல்சோ ஷேர்ட் அமாங் த டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ், ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக். இதை தான் கம்யூனிட்டி கவர்மெண்ட் சொல்லி பெல்ஜியம் என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. இன்னும் ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் லீகல் அரேஞ்ச்மெண்ட் சோசியலி வீக்கர் செக்ஷன் உமன். இப்போ இந்தியாவிலுமே உமன்ஸுக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் அங்கெல்லாம் வந்து 50% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க சீட்டில், எலெக்ஷனில். அது சோசியலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சார்பாக யாராவது என்ன பண்ணலாம், எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருக்கலாம். அந்த மாதிரி கோட்டா கொடுக்குறது வந்து என்னென்னா இதை தான் என்ன சொல்லுவோம், ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சியில் இப்போது ஷெட்யூல் காஸ்ட் நிற்கணும்னா ஷெட்யூல் காஸ்ட் தான் நிற்க முடியும், எஸ்டி நிற்கணும்னா எஸ்டி தான் நிற்க முடியும், மற்ற யாரும் ஜென்ரல் பீப்புளாக நிற்க முடியாது. This type of arrangement mean to given space to government administration to diverse social groups who otherwise would alienated from government. அப்படி நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கோ ஷெட்யூல் ட்ரைப்புக்கோ ஒரு வாய்ப்பு நீங்கள் ரிசர்வ் பண்ணலை அப்படின்னா அந்த மக்கள்லேருந்து பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கோ யாரும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே, திஸ் மெத்தட் இஸ் யூஸ் டு கிவ் த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் ஆஸ் எ ஃபேர் ஷேரிங் பவர். இப்போ இந்தியாவில் மைனாரிட்டி பீப்புள் இருக்கிறாங்க, ஹிந்து வந்து மெஜாரிட்டி, அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டி இருக்காங்கல்ல, அதே மாதிரி கேஸ்ட் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மைனாரிட்டி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பவர் கொடுத்தா அவங்க சார்பாக அவங்க பிரச்சனையே வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லேயோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க கொடுக்குறோம். ஓகே, லாஸ்ட் 4th, பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேன் ஆல்சோ சீன் வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப் அண்ட் மூவ்மெண்ட். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவர் ஷேரிங்கில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுங்கிறது இந்தியாவில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரும். ப்ரெஷர் குரூப் அப்படின்னா இப்போ ட்ரேட் யூனியன் இருக்குது, ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் இருக்கும், ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சங்கம் இருக்கும், ஒவ்வொரு சங்கமும் இருப்பாங்க. இங்கே இவங்க எல்லாமே ப்ரெஷர் குரூப் வருவாங்க. மூவ்மெண்ட்டு, இப்போ ஒரு க்ரீன் மூவ்மெண்ட்டு, இப்போ ஒரு பிளான்ஸை பாதுகாக்கிறதுக்கு, ட்ரீஸை, என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா யார் வந்து ஆட்சியில் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுங்கிற தீர்வு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்குது. In a democracy, citizen must have freedom to choose among various contenders of powers. யாரை சூஸ் பண்ணணுங்கிறது சிட்டிசனுக்கு பவர் இருக்குது. இந்த மாடர்ன் டெமோக்ரஸியில் டேக்ஸ் ஃபார்ம் ஆஃப் காம்படிஷன் அமாங் த டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ். ஒரு பொலிட்டிக்கல் பிஎம் நிற்கணும், எலெக்ஷனில் பிஎம் வராரு அப்படின்னா 4 பார்ட்டி 10 பார்ட்டி போட்டி போட்டு அதில் ஒரு பார்ட்டியில் உள்ளவங்க தான் என்ன பண்ணால் பிஎம் வந்து வர முடியும். சச் காம்படிஷன் என்ஷூர் தட் பவர் டு நாட் ரிமைன் இன் ஒன் ஹேண்டு. என்ன ஆகாது, ஒரே 5 வருஷம் ஒருத்தர் ரூல் பண்ணுறாரு, அதுக்கு அடுத்த வருஷம் வேறு ஆள் ரூல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரே ஆள் மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா ரூல் பண்ண முடியாது. இன் லாங் ரன் பவர் இஸ் ஷேர்ட் அமாங் தி டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தட் ரிப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி அண்ட் சோஷியல் குரூப்ஸ். இப்போ இந்த வருஷம் பிஜேபி ரூல் பண்ணுறாங்க, அடுத்த 5 இயர்ஸ் வந்து காங்கிரஸ் ரூல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரூல் பண்ணும்போது அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸோட ஐடியாலஜி சம்டைம்ஸ் இந்த கைண்ட் ஆஃப் sharing and directed 2 or more parties that form alliance to contest the election. ஒரு பார்ட்டி என்ன பண்ண முடியும்னா பவரை ஷேர் பண்ண முடியும். சில டைமில் வந்து 2-3 பார்ட்டி வந்து கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் அதில் ஒருத்தர் பிஎம்ஓவோ இல்லை சிஎம்ஓவோ இருப்பான். அப்படி இருக்கிற கவர்மெண்ட் வந்து கோலேஷன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவரை அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மினிஸ்டர் நான் எடுத்துக்கிறேன், இந்த மினிஸ்டர் வந்து உங்கள் கட்சியில் உள்ளவங்க இருக்கட்டும், அந்த மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. இன் டெமோக்ரஸி வி ஃபைண்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப் சச் எஸ் ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ்மேன்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபார்மர்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ், இவங்க எல்லாரோடைய ரோலுமே வந்து பவர் ஷேரிங்கில் யார் ஆட்சி பிடிக்க போகிறாங்கிறதுல வந்து இருக்குது. They also give their share in government power either through the participation in government committees or bringing influence on decision making process. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக நிறைய போஸ்ட்லாம் இருக்கும். அதில் இந்த கமிட்டியில் வந்து இந்த ட்ரேட் யூனியன்லேருந்து ஒருத்தர் மெம்பராக இருப்பார், ஃபார்மர் யூனியன்லேருந்து ஒருத்தர் மெம்பராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃபார்மர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பாலிசிஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இவங்ககிட்டேருந்து அந்த சஜஷன்ஸ் வந்து கேட்டுப்பாங்க. ஓகே, இதோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பவர் ஷேரிங் வந்து கிளாஸ் முடியுது.